அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதே சமயம் சாதகமற்ற சூழலில் கிரகநிலைகள் பலமிருவதால் எந்தெந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும், கிடைக்க வேண்டிய நல்ல செய்தி தடைபடுவதற்கான காரணங்களையும் வாய்ப்புகளையும் எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்பதையும் ஆராய்ந்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்தில் 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான புதன் 23ஆம் தேதி முதல் மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் அஷ்டமத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு வகையில் ராசியின் அதிபதியான புதன் நிறைவாக நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாலும் கூட அவர் அஷ்டமத்தில் மறைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கேந்திரபதிய தோஷம் ஏற்படுத்தும் புதன் அஷ்டமத்தில் மறைவதால் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றாலும் கூட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கு மறைவதால் சற்று உணர்ச்சி வசப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இந்த தருணத்தில் நடந்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுத்து பல பணிகளை முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான புதன் அஷ்டமத்தில் இருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் சில வாய்ப்புகள் கை நழுவி செல்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே சற்று கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்வுடன் இருந்தால் அந்த சிரமங்களை தவிர்த்து சிறப்பான நன்மை நிறைந்த தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் இப்போது உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால் அதே வேளையில் அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியான புதன் இருப்பதால் சில வாய்ப்புகள் கை நழுவி செல்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக கிருஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அங்கு உச்சபலம் பெற்றிருக்கிறார். அவர் ராசியின் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு சகாயமானவரான சூரியனும் அஷ்டமத்தில் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது அதிக கவனத்தோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் பல பணிகளை அணுக வேண்டும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் அணுக வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து அஷ்டமத்தை வெளிப்படுத்துவதால் கூடுதல் கவனத்தோடு நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும். சூரியன் மற்றும் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தினாலும் அஷ்டமஸ்தானம் என்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இந்த தருணத்தில் இடம் கொடக்கூடாது. நிதானத்தோடும் பொறுமையோடும் நடைபெற்றால் பல பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உணர்ச்சி வசத்திற்கு முழுமையாக இடம் கொடுக்க கூடாது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அஷ்டமஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருப்பதால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அலட்சியம் காட்ட வேண்டாம். உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து நிறைந்த பொருட்களை இந்த தருணத்தில் உணவாக எடுத்துக்கொள்வதால் பல சிரமங்களையும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் கூட சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த வேலை அமைகிறது என்பதை இரு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே வேளையில் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தை முழுமையாக விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். யோகம் நிறைந்த அமைப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது 20ஆம் தேதி முதலே துவக்கத்தில் இருந்தே ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. அதிலும் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை சிறப்பாக உறுதிப்படுத்துகிறார். ஜனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் அற்புதமாக கைகூட போகிறது. எதிரிகளின் தொல்லை இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் குறைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதை செய்தாலும் அதை மகிழ்ச்சியுடனும் சிறப்பானதாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி துடிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகள் அனுகூலமாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே வேளையில் சப்தமஸ்தானத்தில் சனி வலம் வருகிறார். அவருடன் இணைந்து மங்களக்காரகரான செவ்வாயும் வலம் வருகிறார். இரு கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சனி சப்தமத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்த அமைப்பாக பார்க்க முடியாது. அதே போன்று செவ்வாய் சப்தமத்தில் இருந்தால் பெரிய அளவிலான பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் இந்த இரு கிரகநிலைகளின் இணைவு என்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக பார்க்கப்படுவதால் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதி 7இல் இருக்கக்கூடிய இந்த வேளையில் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் 7இல் இணைந்திருப்பதால் கூடுதல் கவனம் தேவை. பொருளாதார ரீதியான சில சிக்கல்கள் உருவாகலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைந்தாலும் கூட சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு. குடும்ப சுமை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே கவனத்தோடு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். குறுக்கீடுகள் சற்று விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கூடுதல் கவனத்தோடு இருந்தால் புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் யோகஸ்தானத்தில் ராகு வலம் வருகிறார். நினைப்பதை விட மிக வலுவாக விரயத்தில் ஏது இருக்கிறாருங்க. இனம் புரியாத கவலை ஒன்று மனதில் அவ்வப்போது தோன்றினாலும் அதற்கு கடிவாளமிட்டு சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே ராகு மற்றும் குருவின் அமைப்பால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக 9, 10, 11, 12 என பல இடங்களில் வலம் வர போகிறார். உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்று வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் இறைப்பணி சார்ந்த விஷயங்களை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதோடு நல்ல செய்தி உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு.